எதிர்கட்சிகள் சொல்றதை வந்து மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. எதிர்கட்சிகளை பாஜகவும் உடைக்கிறாங்க, போட்டு கண்ணாபின்னு உடைக்கிறாங்க. திருவண்ணாமலை உடைக்கிறாங்க, சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. விட்டா திமுகவை உடைப்பாங்க போட்டுருக்கு. காக்ரோச் வந்து அதுவும் ஒரு ஆர்கனைசேஷனா வந்து அது எழுப்புற அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல மக்கள்கிட்ட, அது காங்கிரஸ் பெனிஃபிட் பண்ணும். அது வரக்கூடாதுன்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இளைஞர்களோட எண்ணங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறக்கூடாது, அது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதை பண்றாங்க, நம்ம அதை தடுக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவா இருக்காங்க. சொல்றாங்க வந்தே மாதத்தை ஏத்துக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அதோட ஃபுல் வெர்ஷனை பாட சொல்றாங்க. ஃபுல் வெர்ஷனை பாடும்போது இன்னொரு மதத்தை அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கு. அது எப்படி ஒரு பல்வேறு மதங்கள் கொண்ட இந்த நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பாட்டு எப்படி பாட முடியும்? முஸ்லீம்கள் அதை எப்படி ஒத்துப்பாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக தான் அந்த பாட்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா முதல்வர் எதுக்கும் வாயை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் மோடியை ஃபாலோ பண்றாரு. கரெக்டா மோடி எப்படி வாய மூடிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இவரும் வாய மூடிட்டு இருக்காரு. அவர் மோடி வாய மூடிட்டு இருக்கிறது அவருக்கு வெற்றியை கொடுக்குது. அவர் நினைக்காரு நமக்கும் அது வெற்றியை கொடுக்கும். வாய மூடிந்தா கத்திரம் கத்தின்னு போட்டு பிரஸ் தானே கத்துது, மீடியா தானே கத்துது. காங்கிரஸ் முன்னெடுக்கிற எந்த பிரச்சனையும் நாங்க அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம். நீங்க டிஆர் போர்டு சொல்லிட்டு நாங்க காங்கிரஸ் அது பாஜக சாயல், அது அப்படிதான் விழும், அப்படிதான் விழணும்னு விரும்புறாங்க திமுக. இப்போ ராகுலோட நிலைப்பாடு ஒரு எதிர்கட்சியா ஃபோர்ஸா ஒர்க் பண்ண முடியுமா சார் பார்லிமெண்ட்? அவர் ஒர்க் பண்ண முடியாது சார். அவர் பண்ணது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. டெல்லியே கொஞ்சம் ஆரவாரமாக தான் இருக்கு. முக்கியமாக 3 விஷயங்கள். இன்னைக்கு எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. பிறகு இந்த பக்கம் சிஜேபி அவங்க செலோ மார்ச் அப்படின்னு பார்லிமெண்ட் நோக்கி நடக்கிறாங்க. அதுக்கு போலீஸார் அனுமதி மறுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சோனமோட ஹங்கரி ப்ரொட்டஸ்ட். இது 3 விஷயம் இன்னைக்கு டெல்லியை மையப்படுத்தி முக்கியமாக நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இல்லை, இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனம் வாங்சுக்கை வந்து போலீஸ் வந்து தடாலடியாக தூக்கின்னு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணுங்கன்னா அது பண்ண மாட்டேன்றாங்க. அவரோட உயிர் முக்கியம், நாங்கள் அதனால் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வைப்போன்ற மாதிரி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அது இருக்குது. அதை தொடர்ந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த செலோ இருக்குல்ல, பார்லிமெண்ட் செலோ இருக்குல்ல, அது வந்து போலீஸ் கண்டிப்பாக அலோவ் பண்ணாது. ஏன்னா இன்றைக்கி பார்லிமெண்ட் செஷன் வேறு இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அவங்கள கைது பண்ணுவாங்க. அது பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய எஃபெக்ட்னா அது வந்து அதான் நாடு முழுக்க அந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இளைஞர்களை திரட்டுற ஒரு நோக்கத்தோடு தான் அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம், நீட்டு தேர்வுகள், அரசாங்க தேர்வுகளோட கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, இதனால் பசங்களோட எதிர்காலம் பாழாருது, அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறது போன்ற பல விஷயங்களை வச்சு தான் ஒரு காக்ரோச் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சு தான் வாங்சுக்கே உண்ணாவிரதம் இருக்காரு. ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நோக்கமும் அதுதான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய கோஷம் என்னென்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து அதை வந்து சீர்திருத்தணும், அந்த எக்ஸாம் நடத்தை போன்ற விஷயங்களை சீர்திருத்தணும். இந்த தர்மேந்திர பிரதான் அந்த ஃபெயிலியருக்கு வந்து ரிசைன் பண்ணணும். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுற மாதிரியே தெரியல. ஏன்னா வந்து மத்திய மந்திரி சபை மாறுதல் வரும்போது தான் அவரை பண்ணுவாங்க. இப்போ பண்ணினாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய வேண்டுகோளை ஏற்று பண்ணினா மாதிரி அது ஏதோ கவர்மெண்ட்டுக்கு பலவீனமான ஒரு கவர்மெண்ட்டுன்னு வரும். அப்புறம் அடுத்தது இன்னொரு மந்திரி ரிசைன் பண்ண சொல்லுவான், அடுத்து இன்னொரு அது தேவையில்லை, அந்த விஷயத்துக்கே போகக்கூடாதுன்னு ஸ்டபனாக இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை நம்ம இவங்க சொல்லி நம்ம நீக்கிற மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு வரட்டு பிடிவாதம் ஆக்சுவலாக. அவர் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, அவர் சரியாக எஃபிஷியண்டாக இல்லைன்னா அவர் நீக்க வேண்டியது தானே. அதை விட்டு இல்லை நாங்கள் அவரை வச்சே தீர்வோம், நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நீக்க முடியாதுன்றது வந்து வரட்டு பிடிவாதம். அரசியலில் இந்த வரட்டு பிடிவாதம் அவங்களுக்கு பலம் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டில். பொலிட்டிக்கல் ஈகோ பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் ஈகோ எதாக இருந்தாலும் கவலை இல்லை, நாங்கள் பலத்தோடு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ சிவசேனாவையும் உடைச்சிட்டாங்க, திருவண்ணாமலையும் உடைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் உடைச்சி சேர்த்துட்டு இருக்காங்க, ஆளை சேர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் கவலை இல்லாத இருக்காங்க. அதனால் நீ சொல்லி நான் கேட்கறது தானே அவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே நாடு முழுக்க இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, வேறு பல முக்கியமான எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, வேலையில்லா திண்டாட்டம், பல விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு கன்சாலிடேஷன் வரக்கூடாதுன்னு பாஜக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இளைஞர்கள் ஒன்று கூடக்கூடாது, ஒன்று கூடுற மாதிரியான விஷயங்களே நடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒன்று கூட்டினா அது அரசாங்கத்துக்கு எதிராக போகும். 2008, 10, 11 வந்து ஆம் ஆத்மி இவங்க இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே பண்ணதெல்லாம் பாஜக கேஷ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஆஹா உங்களுக்கு சௌரியம் நல்லா இருந்தது, நீ பண்ணு நாங்கள் எங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நாங்கள் தான் எடுப்போம். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதாவது பண்ணாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் காங்கிரஸுக்கு போயின்னு தெரியும்.
அதனால் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஸ்ட்ரென்த்தனே ஆகக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிஜேபி. அது ஏதோ 2007-8 காங்கிரஸ் வாங்ஷுக்கு ஏதோ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பழைய கதையான விட்டுருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து காங்கிரஸும் வந்து டபுள் ஆக்ஷன் ஆடுது. ஆக்சுவலாக அது வாங்ஷுக்கு முழுசாவும் சப்போர்ட் பண்ணாலும் தெரியல. அதுதான் சார் அவங்க நிலைப்பாடு தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னா இப்போ இவர் சோனம் வாங்ஷுக்கு வந்து இப்போ ஒரு டிமாண்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. நான் சில டிமாண்ட் வைக்கிறேன், அதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சிஜேபி தான் இங்கே ஒரு நல்ல ஒரு மூவ்ல இருக்கு. இது பாஜகவோட ஒரு பிரதான எதிர்கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு. எதிர்கட்சியா மாறுதோ இல்லையோ, மக்களுக்கு வந்து பாஜகவுக்கு எதிரான இந்த பாஜக கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளை பற்றின ஒரு கூர்மையான விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக பாஜக எந்தெந்த இடத்துல தவறுது, அது எந்தெந்த இடத்துல, ஏன்னா இப்போ இருக்கிற கட்சிகள் சொல்கிறத மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. பாஜக மக்களை வந்து ஒரு மூளை செலவை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு அஜெண்டா வச்சு மக்களை வந்து மூளை செலவை பண்ணி வச்சு ஓட்டு வாங்குறாங்க. இவங்க அவங்களுடைய கவர்மெண்ட்டில் அவங்க பண்ணுற ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல, அது விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், நீட் விஷயமாகட்டும், இல்லை மாநில உரிமைகளை பறிக்கிற விஷயமாகட்டும், இந்த மறுசீரமைப்பு விஷயங்களாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்கிறத வந்து மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. எதிர்கட்சிகளை பாஜகவும் உடைக்கிறாங்க, போட்டு கண்ணாபின்னான்னு உடைக்கிறாங்க. திருவண்ணாமலை உடைக்கிறாங்க, சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. விட்டா திமுகவை உடைப்பாங்க போட்டுருக்கு. நிலைமை அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு திமுகவை ஓரளவு பாஜகவோட ஓரளவுக்கு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க இல்லைன்னு தெரியாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ எதிர்கட்சிகள் சொல்றத மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களை வந்து பாஜக மூளை செலவை பண்ணி வச்சிருக்காங்க. வேற அஜெண்டால மூளை செலவை பண்றாங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ, மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ அண்ணா நீங்க சொன்ன அண்ணா சாரையோட புரொட்டஸ்ட் பின்னாடி வந்து பாஜக இருந்தது, செயல்பட்டதுன்றாங்க. அது நல்ல அந்த பலனை அவங்க தான் அனுபவிச்சாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அந்த பலனை அனுபவிக்கும்னு தெரியும் பாஜகவுக்கு. அதனால வந்து காக்ரோச்சை வந்து அடக்க பாக்குறாங்க, எப்படியாவது காக்ரோச் அடைக்கணும்ட்டு. ஏன்னா காக்ரோச் வந்து ஒரு அதுவும் ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து அது எழுப்புற அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல மக்கள்கிட்ட, அது காங்கிரஸை பெனிஃபிட் பண்ணும். அது வரக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. இளைஞர்களோட எண்ணங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக மாறக்கூடாது, அது காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதை பண்ணுறாங்க, நம்ம அதை தடுக்கணும் அப்படின்றது அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியை என்னென்ன விதத்தில் அடக்கணுமோ அதை நடக்குவாங்க. இன்னைக்கு கூட அந்த கலைக்கிறாங்க, நிச்சயமாக கலைச்சே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கும்பலையும் அவங்களால சேர்க்க முடியாது. ஏன்னா டெல்லி முழுக்க தடை போட்டாங்க, யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான போலீஸ் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்போது மக்கள் வந்து எதிர்கட்சி மேலே மக்கள் நம்பிக்கை இழக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த அளவுக்கு பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் மக்கள் மேலே இருக்குது. பாஜக வெறும் அரசாங்க சாதனைகளை மட்டும் சொல்லி மக்களை கவரல, அவங்களோட அஜெண்டா கம்யூனல் அஜெண்டா. அந்த அஜெண்டாவை மக்களை வளைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அது தவிர கொஞ்சம் அரசாங்கத்தில் நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஒரு டெவலப்மெண்ட் நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் டெவலப்மெண்ட் காமிச்சதோட கம்யூனல் பாலிடிக்ஸில் மக்களை வளைக்கிறது தான் அதிகமான விஷயங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய பேச்சு அதிகமாக ஈடுபடலை. இப்போ காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்துட போதேன்னு பிஜேபிக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக. அதனால் அவங்க வந்து இதை எப்படி அடக்க பார்ப்பாங்க. அது ஒரு நம்பர் 1 அது ஆக்சுவலாக. ரெண்டாவது, இப்போ பார்லிமெண்ட் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வாங்ஷுக்கோட உடல்நிலை. அது அவர் என்ன சொல்கிறார், எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து எங்கிட்ட வந்து இது மாதிரி நான் எடுக்கிற இந்த என்னோட டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா நான் உண்ணாவிரத்தை கைவிட்டுறேன் அப்படின்றார். அது வந்து அவர் அப்படின்னு தான் அவங்க ஒய்ஃப் இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷனில் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து வந்து வாங்ஷுக்கிட்ட சரி நாங்கள் இந்த செஷன் முழுக்க உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அங்கே வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அவர் உண்ணாவிரத்தை கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் சார், இப்போ பார்லிமெண்ட் வெளியே இந்த 2 கலவரம் நடக்குது. இப்போ உள்ள நம்ம முக்கியமாக பேசணும். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன செய்ய போறார்? பல பில்லுங்க இன்னைக்கு இப்போ அநேகமாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றியும் பேசுகிற சூழல்லாம் இருக்குது. முக்கியமாக 130, 131 அந்த வந்தே மாதரம் ஹானர் இதுதான் பெருசாக பேச போகிறது. எப்படி சார் இது எப்படி போக போகுது? இல்லை 2-3 ஒரு அதாவது பர்த் அண்ட் டெத்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பில் வருது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி ஒரு பில் வருது. அதெல்லாம் ஒரு முக்கியமான பில்ஸ் இல்லை. வந்தே மாதரம் ஒரு முக்கியமான பில்ஸ். அதை அவமதிச்சா 3 வருஷம் தண்டனைன்றாங்க. அதை வந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு கொண்டுறாங்க. வந்தே மாதத்தை ஏற்றுக்கிறதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதோட ஃபுல் வெர்ஷனை பாட சொல்கிறாங்க. ஃபுல் வெர்ஷனை பாடும்போது இன்னொரு மதத்தை அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது. அது எப்படி ஒரு பல்வேறு மதங்கள் கொண்ட இந்த நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு எப்படி பாட முடியும்? முஸ்லீம்கள் அதை எப்படி ஒத்துப்பாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக தான் அந்த பாட்டுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக. அதில் சில ஸ்டான்ஸாக வந்து 1930s வந்து ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி, நேருலாம் சேர்ந்து அது பாட வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இருக்கிற நாட்டில் அது தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாங்க. இவங்க அதை ஃபுல்லாக பாட சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க நோக்கம் தெரிஞ்ச விஷயம் தானே. இவங்க நோக்கம் வந்து எப்படி கம்யூனல் அஜெண்டா பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்து அவங்க ஃபுல்லாக பாட சொல்கிறாங்க. அது இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முதல்ல பாடணுமா, 2வது பாடணுமாலாம் பிரச்சனை ஓடின்னு இருக்கு. முதலமைச்சர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில், கவர்னர் கலந்துக்காத ஃபங்க்ஷனில் அதை தீதாரம் கடவுளத்தை பாடிட்டு வேணால் அதை பாடலாம், இல்லை அதை பாடாத கூட இருக்கலாம். அப்புறம் ஜனகணமன பாடலாம். ஆனால் அதே சமயம் கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில்
தமிழ்நாட்டில் நீங்கள் முந்தைய மாதம் பாடியே தெரியணும். அதில் முதலமைச்சர் இருந்தாரோ இருக்கலையோ, நீங்கள் பாடலைன்னா அது கவர்னர் ஒதுக்க மாட்டார். அந்த தைரியம் வந்து விஜய் கவர்மெண்ட்டுக்கு வருமா தெரியாது. கவர்னர் இருக்கிற ஃபங்க்ஷன்லையும் வந்தே மாதத்தை முதல்ல பாடினாங்கன்னா அதை ஏற்றுட்டு போகிற மனநிலையில தான் அங்கே விஜய்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. முதல்வர் விஜய்கிட்ட அதுதான் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் நம்ம ராஜ்பவனில் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போது அசம்பிளிக்குள்ளே அசம்பிளி ஸ்பீக்கரோட ரைட்டில் அவரோட கண்ட்ரோலில் இருந்ததுனால அங்கே நீராளும் கடலத்தில் முதல்ல பாடினாங்க. பொதுவான ஃபங்க்ஷனில் கவர்னரும் சிஎம்மும் கலந்துனாங்கன்னா அங்கே வந்து அந்த நீராளும் கடலத்தை பாடுவாங்களா வந்தே மாதம் முதல்ல பாடுவாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி இனிமேல் தான் தீர்மானிக்கணும். ஒரு அவங்க நீராளும் கடலத்தை பாடுறதுக்கான ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போது ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற இதில் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து கவர்னரும் பிரசிடெண்ட்டும் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு கம்யூனிட்டியை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரியான வரிகள் அதில் இருக்குன்னு. இப்போ ஸ்டேட்டோட ப்ரோக்ராம் போனாலும் அங்கே வந்தே மாதரம் பாடணுமா? ஸ்டேட்டோட ப்ரோக்ராம்ல கவர்னர் கலந்துனாங்கன்னா வந்தே மாதரம் கண்டிப்பாக இருக்கணும். அது ரெண்டாவது பாடுறாங்களா முதல்ல பாடுறாங்களா தான் பிரச்சனை. அந்த பிராந்திய பாடல் ரீஜனல் பாடலை முதல்ல பாடலான்னு ஒரு ஆர்டர் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. வெறும் சிஎம் மட்டும் கலந்துக்கிற அரசு ஃபங்க்ஷனில் வந்தே மாதரம் பாடவே வேண்டாமா பாடுவா அதுவும் தெரியல. இதெல்லாம் கிளாரிட்டி இன்னும் சரியாக வரல. அதனால் இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விஜயை பொறுத்த மட்டும் அவரும் வந்து செலவு ரொம்ப அட்டாக் பண்ணாத ஒரு டிப்ளமேட்டிக்காக போகிறார். அவருக்கும் பல வேலைகள் அங்கே ஆக வேண்டி இருக்கிறதுனால போகிறார். அது ஒரு பில்லு ஒன்று வருது. அதில் இவங்க எப்படி காங்கிரஸ் அந்த பில்லில் எப்படி பேச போகிறாங்கன்னு பொறுத்துன்னு பார்க்கணும். அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பில் தான் அது. அதுக்கு எஃப்சிஆர்ஏன்னு ஒரு பில் வருது. வெளிநாட்டிலேருந்து என்ஜிஓஸ்க்கு ஒரு தொகைகளை வந்து ஒழுங்குபடுத்துறது, அது மூலமாக என்ஜிஓ சொத்துக்கள் எடுக்கிறது, என்ஜிஓ நீ இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்கிறதுன்னு பல அதிகாரங்களை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அது இப்போ பிஷப்ஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அதை பற்றி கண்டிக்கவே மாட்டேன்றார். இத்தனைக்கும் எல்லாம் கிறிஸ்டியனும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான். அவர் கண்டுக்காதே இருக்கார். அவர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆக்சுவலாக. அப்போ அந்த விஷயத்தில் திமுக என்ன பண்ண போகுதுன்றது முக்கியமான விஷயம். மறுசீரமைப்பு பில் லிஸ்ட் பண்ணல, ஆனால் என்றைக்கு வேணால் வரலாம். அது திடீர்னு கூட வரலாம், சொல்ல முடியாது. மறுசீரமைப்பு அது பெண்கள் இடஒதுக்கீடு உள்ளடக்கிய ஒரு மறுசீரமைப்பு பில், அது எப்போ வேணால் வரலாம். மற்றதெல்லாம் வந்து உயர் கல்வி நிறுவனங்களை ஒன்றா பண்ணுறது, அதில் மாநில உரிமைகளை கை வைக்கிறாங்க. அதை இப்போ கொண்டு வர போகிறாங்களான்றதை அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்போ இப்போ கான்ட்ரவர்சியலாக வரது என்னென்னா, ஒன்று மறுசீரமைப்பு எப்போனா வரலாம், இன்னொன்று வந்து எஃப்சிஆர்ஏ பில்லு. இது ரெண்டுத்துலேயும் திமுகவுடைய ரோல். அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களை ஒன்றுபடுத்துகிற பில்லு, அதில் வந்து மாநிலத்தில் இருக்கிற கல்லூரிகள் மேலே கூட அவன் ரைட்ஸ் வச்சுருக்கான். மத்திய அரசோட உரிமையை வச்சு அவன் அதை பட்டம் கொடுக்கலாமா வேண்டாமல் தீர்மானிக்கிற லெவலில் போகிறான். அதெல்லாம் வந்து மாநில உரிமைகளில் கை வைக்கிற விஷயம். அதை எப்படி திமுக டீல் பண்ண போகுதுன்றது முக்கியமான விஷயம். தவேகாவுக்கு பார்லிமெண்ட் மெம்பர் இல்லாதனால அவங்க எதை பற்றியும் வாயத்தர காட்டியும் பரவாயில்லன்னு இருக்காங்க. கேட்டால் பார்லிமெண்ட் மெம்பர் இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குன்னா அப்புறம் யோசிச்சு பதில் சொல்லலாம். அதுவும் முதல்வர் வாய் திறக்க மாட்டார். நிர்மல்குமார் யாரோ ஒருத்தர் வாயை திறப்பார், ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறார். அது மாதிரி இருக்குது. முதல்வர் எதுக்கும் வாயை தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் மோடியை ஃபாலோ பண்ணுறார் கரெக்டாக. மோடி எப்படி வாய மூடின்னு இருக்காரோ அந்த மாதிரி இவரும் வாய மூடின்னு இருக்காரு. அவர் மோடி வாய மூடின்னு இருக்கிறது அவருக்கு வெற்றியை கொடுக்குது. அவர் நினைக்காரு நமக்கும் அது வெற்றியை கொடுக்கும். வாய மூடிந்தா கத்துறவங்க கத்தின்னு போட்டோம், ப்ரெஸ் தானே கத்துது, மீடியா தானே கத்துது, சேனல் தானே கத்துது, கத்திட்டு போட்டோம். இது இவங்கெல்லாம் நம்ம ஓட்டு போடுறோம், இவங்க சொல்லி யாரும் ஓட்டு போடல, இவங்கெல்லாம் அதை எதிர்த்து தான் நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எதிர்த்தோ இல்லை ஆதரிக்காமையோ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம இவங்களை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல் இருக்குது. இந்த மீடியாவை பற்றினா உங்களுக்கு பெரிய அக்கறையாக எதுவும் கிடையாது. எங்களுக்கு சோஷியல் மீடியா கையில் இருக்குது, எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோன்ற லெவலில் இருக்காங்க. இப்போது இன்றைக்கி பார்லிமெண்ட் செஷனில் திமுக என்ன பண்ண போகுதுன்னு தான் முக்கியமான கேள்வி. மேகதாதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க. மேகதாதுக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் தான் அவங்க எடுப்பாங்களா? எடுத்தோன்னு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் காங்கிரஸ் என்ன பண்ணோம், அசோகா அது அயோத்தியா டெம்பிளில் காணிக்கைகளெல்லாம் ஷூட்டிங் போட்டாங்க நிறைய பேர். அந்த ராமர் கோயில் அது இப்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை அவங்க கையில் எடுப்பாங்க. அப்புறம் நீட் தேர்வு, அதில் கேள்வி அவுட் ஆனது போன்ற விஷயங்கள், இப்போ வாங்ஷுக்கோட இது இதெல்லாம் கையில் எடுப்பாங்க. அப்புறம் விலைவாசி பிரச்சனை போன்ற விஷயங்களை கையில் எடுப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து அவங்க பார்லிமெண்ட்டை முடக்கிறது அவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் முக்கியமாக சொன்னீங்க, இப்போ இந்த கூட்டத்தொடர் தான் திமுகவோட பிரதான அவங்க யார் பக்கம் போக போகிறாங்கன்னு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த லாபியில் இருக்கும் இல்லையா? அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் முன்னெடுக்கிற எந்த பிரச்சனையும் நாங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நீங்கள் டிஆர் பாலு சொல்லிட்டேன். நாங்கள் காங்கிரஸ் அது பாஜக சாயல், அது விழுற மாதிரி தானே, அப்படிதான் விழும், அப்படிதான் விழணும்னு இவங்க விரும்புகிறாங்க. திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடாது, ஆதரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி மீடியமாக ஒரு ரோல் பண்ணணும்னு. அப்போ அது இங்கே தாவேக அரசுக்கு பிரதானமாக அது வெற்றியை தானே சார் கொடுக்கும். அது திமுக அரசியல் பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு தானே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 29 வரையும் இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் விஜய் கேஸ் போட்டே இருப்பாரு, அதை இவங்க பார்க்க வேண்டாமா? இவர் கேஸ் போட்டாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வரும்ல. மத்திய அரசையும் மாநில அரசையும் எடுத்து எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அட் அ டைம்? அதனால் அங்கே வந்து ஒரு மாதிரி ரொம்பவும் பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ரொம்பவும் விலகி இருக்காமல் அவங்களுடைய கோரிக்கைகள் அல்லது மசோதா போன்றவை நிறைவேற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான
ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் இந்த மசோதாக்கெல்லாம் ஆதரவு தரப்போறாங்களா இல்லையா அந்த நிலைப்பாடு தான். அப்படி ஒரு கட் அண்ட் ரைட் நிலைமை எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க வெளிநடப்பு பண்ணுவாங்க, இல்லை கலந்துக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நடக்க வச்சுக்கோங்க. இவங்க பண்றது மூலமா மசோதா பாஸ் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு நேரடியாக இவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏங்க நாங்கள் எங்களை இப்போ நீங்கள் மேகதாது எடுக்கல வச்சுக்கோங்களேன், ஏதோ கலாட்டா பண்ணுறாங்க, ஸ்பீக்கருக்கு சுற்றி இருந்து கலாட்டா பண்ணுறாங்க, உங்களை 2 நாள் வெளியேற்றணும்னு ஸ்பீக்கர் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அந்த 2 நாள் அந்த மசோதா கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வெளியில் இருப்பாங்க, உள்ளே வர முடியாது. இவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்பர்ஸ் குறையும் இல்லை, நம்பர்ஸ் குறைஞ்சா பாஸ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணால் நாங்கள் பொறுப்பு இல்லைங்க, எங்களை வெளில அனுப்பிச்சிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இல்லை இன்னைக்கு மசோதாவே எடுக்கிறாரு வச்சுக்கோங்க, எடுத்தால் திமுக கடுமையாக அட்டாக் பண்ணோம். கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போது காங்கிரஸோட நிலைமை என்ன? அங்கே ராகுல் காந்தி யாரை சப்போர்ட் பண்ணுவார்? கர்நாடகா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாரா, தமிழ்நாடு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாரா? அவருக்கு சிக்கல் உண்டு பண்ணுவாங்கல்ல. காங்கிரஸ் வாய மூடின்னு இருக்க வேண்டிய கட்டாயம் வரும்ல. அப்போது ராகுல் காந்தி வாய மூடி இருந்தால் இங்கே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன் இந்த மாதிரி மேகதாது பற்றி ஒரு மசோதா வந்து உங்கள் தலைவர் வாய மூடி இருக்காருன்னு இங்கே இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போது காங்கிரஸை சிக்கலில் மாட்டணும்னா ஒத்திவைப்பு தீர்மானத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இல்லை அவங்க எடுக்கல வச்சுக்கோங்க, அப்போவும் திமுக ஒரு கலாட்டா பண்ணிட்டு வெளில சபாநாயகர் வெளில அபிஷா வச்சுக்கோங்க, அதுவும் பாஜகவுக்கு சௌரியம் தான். அப்போ எப்படி பார்த்தாலுமே என்ன ஆகுனா, திமுக வந்து தானாக வாலண்டியரியாக பாஜக ஆதரிக்கல, அவங்க வெளியேற்றிட்டாங்கம்மா, என்ன பண்ணுறது? இந்த சூழலில் வந்து அந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இது வந்து திமுக மேலே முற்றிலும் பழி விழாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நமக்கு புரியுது. திமுக ரெண்டுத்தையும் எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இங்கே இதே திமுகவுடைய ஒரே பலம் என்னென்னா 22 எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள், அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த 29 வரையும் காலம் தரணும். அதுதான் பலம். இப்போ அவங்களுக்கு இங்கே தாவேக்காவுக்கு இக்கட்டில்லாத சூழல் தானே சார் போகுது, அங்கே எம்பி கிடையாது அவங்களுக்கு. இல்லை அவங்களுக்கு எம்பி இல்லாட்டி கூட சார், இப்போ அவங்க பாஜகவோட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாங்கன்னா தாவேக்காவை பயமுறுத்துவாங்கல்ல. நீங்கள் என்ன வேணால் தாவேக்காவை எதிர்க்கிறது ஈஸி, நீங்கள் என்ன வேணால் கேஸ் போட்டுக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, உள்ள என்ஃபோர்ஸ்மெண்ட் வரக்கூடாது, சிபிஐ வரக்கூடாது இல்லை. இல்லாட்டி திமுகவும் தேர்தலுக்கு முன்னாடி எழுத்த மாதிரி திமுக எழுத்துருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் உள்ளே வருவாங்கல்ல. இந்த நிலைப்பாடு சரிதானே நீங்கள் கேட்டிங்கன்னா சரியில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பவாதம் சரியில்லாத சந்தர்ப்பவாதம். உங்களுக்கு தைரியம் தான் ரெண்டுத்தையும் எதிர்க்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெம்பரரியாக 29 வரையும் நம்ம பாலிடிக்ஸில் பேலன்ஸ் பண்ணணும்ல. அந்த சூழலுக்கு ஏற்றபடி பேலன்ஸ் பண்ண வேண்டிய நம்ம அரசியலில் இருந்தால் தானே சார் நம்ம 29 தேர்தலில் நிற்க முடியும். நம்மள ரெண்டு சைட்லையும் நம்மளை போட்டு அடித்தா என்ன பண்ணுறது அவங்க யோசிக்கிறாங்கல்ல. இப்போ வேலு மேலே கேஸ் போடுவீங்க, அடுத்தது செந்தில் பாலாஜியை பிடிச்சி கேஸ் போடுவீங்க, வரிசையாக ஒவ்வொருத்தர் மேலே நேரு மேலே கேஸ் போடுவீங்க, ஒவ்வொருத்தராக பிடிச்சி கேஸ் போடுவீங்க. அப்போது நீங்கள் போட அங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு அதிகமாகிட்டே இருக்குல்ல. என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த எஃப்ஐஆர் வாங்கிட்டு உள்ளே வருவான்ல. அப்போ அங்கே ஒரு இடத்துல பிளாக் பண்ணி வச்சா தானே உங்கள் கேஸை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் போடுற கேஸை ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கும், என்ன டிபிஎஸ்சி போடுற கேஸை பார்த்துக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸுன்றது பிஎம்எல்ஏ கேஸாக போகும்ல, அதில் நீங்கள் 6 மாதம் ஜாமீனே கிடைக்காது இல்லை. அப்போ அதுதானே முக்கியம். அது அப்போது ஓரளவுக்கு பாஜகவோட கூட்டணின்ற லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. கூட்டணி இல்லாமல் இவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தன்னுடைய பில்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்றபடி இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வருவாங்க. அதுக்கேற்றபடி பாஜகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போவாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினார், திருச்சி சிவா மந்திரி ஆவார் 6 மாதத்துலாம் பேசினார். எந்த அடிப்படையில் பேசுகிறாரு? பாஜகவோட இவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாங்கன்னா அது வந்து இங்கே பிரச்சனையை உண்டாக்கும் சார். அந்த எதிர்ப்போட்டு முழுக்க அப்படியே காங்கிரஸ் தாவேக்காவுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் தாவேக்காவுக்கு கன்வெர்ட் ஆனால் கூட அதுலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது காங்கிரஸ் தாவேக்காவும் தலித் ஓட்டுகள் எடுக்கலாம், முஸ்லீம் ஓட்டுகளை கூட எடுக்கலாம். பாஜகவோட திமுக போயிட்டா பட்டியலினத்த ஒரு ஓட்டு கூட எடுக்கலாம். ஆனால் இவங்க 3 பேருக்கு எதிராக ஓபிசி ஓட்டு இருக்குல்ல, வன்னியர் ஓட்டு இருக்குது, தேவர்கள் ஓட்டு இருக்குது, இவங்க ஓட்டெல்லாம் இருக்கு இல்லையா, கவுண்டர்கள் ஓட்டு இருக்குது, நாடார்கள் ஓட்டு இருக்குது, இந்த ஓபிசி ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓபிசி 50-60% ஓபிசி ஓட்டு இருக்குல்ல, அதில் நீங்கள் எடுக்கலாம்ல. உயர் ஜாதி ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அதனால் விஜயை வந்து கவுண்டர் பண்ணுறது அப்படி 29 என்ன முடிவு எடுப்பாங்க திமுக நமக்கு தெரியாது. அவங்க பாஜகவில் போவாங்களா, அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காது, அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி கூட இல்லை, அதனால பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காது. ஆனால் தாவேக்கா வந்து காங்கிரஸோட இருந்தாலும் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் இது பண்ணுவாங்க. அது எவ்வளோ தாவேக்காவுக்கும் பாஜகவோட ரொம்பவும் க்ளோஸாக போக முடியாது. அதே சமயம் காங்கிரஸோடையும் ரொம்ப க்ளோஸாக போக முடியாது, ரொம்ப இந்தியா கூட்டணிலாம் போக முடியாது. ஏன்னா பாஜக கோச்சிக்கும். பாஜகவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் என்ன இது வாங்கணும், துட்டு வாங்கணும், நிதி வாங்கினா தான் இவங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியும். அதனால் இவங்க அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. திமுகவுக்கு அரசியலில் வந்து 29 வரையும் தங்களை வந்து நாட்களை கடத்தி கொண்டு போகணும். அதில் வந்து அதுக்கு சில பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பாஜகவோட ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கொடுத்துட்டு, அதே சமயம் விலகி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் கொடுத்துட்டு, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமான போக்குகள் போகிற மாதிரி அலோவ் பண்ணிட்டு அப்படியே போய் மோடி அரசுக்கு தமிழ்நாட்டு தரப்புலேருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இங்கே செல்வாக்கே கிடையாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற முக்கிய கட்சிகளுடைய செயல்பாடுகளை அவங்க வந்து
ஆட்டி வைக்கிறாங்க. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஸ்க்ரூ தீர்மானிங்க. ஏன்னா வெறும் பாஜகன்றது பாஜக மட்டும் கிடையாது சார். பாஜக இருக்கிற என்போர்ஸ்மெண்ட்டு, பாஜக இருக்கிற சிபிஐ, பாஜக இருக்கிற இன்கம் டேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வெறும் பாஜகனா பாஜக மட்டும் கிடையாதுல்ல. இப்போ முக்கியமான விஷயம் அந்த 30 நாள் சிறை தன்னிச்சையாக பதவிகள் பறிக்கப்படும் இருக்கிற அதோட திமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? கண்டிப்பாக அதை எதிர்த்தாகணும். அது கண்டிப்பாக எதிர்ப்பாங்க சார். அது இப்போ வந்து அந்த இதில் வந்து ஜாயின்ட் கமிட்டியில் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா எடுத்தோடனே சார் திடீர்னு ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்கன்னா ரிமாண்ட்லேயே 30 நாள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜாமீன் கிடைக்கல 30 நாள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 30 நாள் ஜெயிலில் இருந்தார். அவருக்கு ஜாமீன் கிடைக்கல, ஜாமீன் கொடுக்கக்கூடிய குற்றத்தில் 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு நீங்கள் பதவி எடுக்க முடியுமா நீங்கள்? அதெல்லாம் சரியாக வராது. ஆக்சுவலாக ஒருத்தர் தண்டிக்கப்பட்டு 30 நாள் கோர்ட் உச்சபட்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இப்போ 2 வருஷம் இருக்குது, அது வேறு 30 நாள் இருந்து வச்சுக்கோங்க. அப்போ வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர சும்மா வந்து அரெஸ்ட் பண்ணி 30 நாள் இருந்தாலும் என்ன, பல காரணங்களுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க. வேணும்னு ஒரு புகார் வாங்கி அதில் கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து எடுபடாது. ஆக்சுவலாக பிரைம் மினிஸ்டர் உட்பட என்ன, பிரைம் மினிஸ்டர் யாராவது கை வைப்பாங்களா மேலே? சீஃப் மினிஸ்டர்னா கை வைப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்து கை வைக்கும். பண்ணுவாங்கல்ல. அதனால் அதெல்லாம் எடுபடாது. இப்போ திமுக தன்னுடைய அரசியல் எப்படி பண்ணணும்? 22 லோக்சபா எம்பிக்கள், 10 ராஜ்யசபா எம்பிக்கள், இதை வச்சுட்டு மேக்சிமம் அட்வான்டேஜ் என்ன பண்ணுவோம், நமக்கு அட்வான்டேஜ் என்ன, எப்படி விஜய் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. பாஜகவோட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, பார்லிமெண்ட்டில் எப்படி நடந்துக்கிறது, காங்கிரஸ் பக்கமே திரும்பக்கூடாது, உன் பக்கமே உனக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு லெவலில் அவங்க போகிறாங்க. காங்கிரஸ் இப்போ யோசிக்குது, என்னடா நம்ம ரீஜனல் லெவல் தாவேக்காவோட போயிட்டு இப்போ நேஷனல் லெவலில் நமக்கு திமுக வந்து வரமாட்டேங்குதுன்னு கெஞ்சரா ஜெயராம் கணேஷ்லாம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இந்த சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ ராகுலோட நிலைப்பாடு ஒரு எதிர்கட்சியாக ஃபோர்ஸாக ஒர்க் பண்ண முடியுமா சார் பார்லிமெண்ட்? அவர் ஒர்க் பண்ண முடியாது சார். அவர் பண்ணது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது. எதுக்கு தமிழ்நாட்டில் ஒழுங்காக போயிருந்தது, எதுக்கு இப்போ போய் நீங்கள் போய் ஆதரவு கொடுத்தா தான் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்கள் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வந்து இப்போ சொல்லுவாங்களா? இப்போ வந்து ஐயா திமுக வந்து நீங்கள் வெட்டி விட்ருங்க நேஷனல் லெவல்னு சொல்லுவாங்களா? கெஞ்சராங்கல்ல நேஷனல் லெவலில் பாஜகவுக்கு போகாது திமுகன்றாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆதரவு கேட்குறீங்களே, ஏன் கேட்குறீங்க? அப்போ நீங்கள் ரீஜனல் லெவலில் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கணும். நமக்கு இவ்வளோ வருஷமாக கூட இருக்காங்க, நம்ம இதுக்கு இந்த ஒரு தேர்தலில் தோல்விக்காக நம்ம கட் பண்ணி விடக்கூடாது. திமுகவும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சியில் இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்திருக்கலாம். இந்த தேமுதிகவை சேர்த்துக்கின்னு 10 சீட் கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கடுமையான எரிச்சல் இல்லை. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அவங்க தவறிட்டாங்க. நம்ம வின் பண்ணணும்னு நினச்சாங்க, வின் பண்ண முடியல. அது தாவேக்காக்கு ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் வந்து அதோட எந்த விதமான சமரசமும் திமுக பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பார்த்துக்கலாம் போட்டோம். நம்ம இப்போ நமக்கு தேவை வந்து நம்ம பார்ட்டியை ஒழுங்காக நடத்தின்னு போகணும், விஜயை கடுமையாக எதிர்க்கணும். இதுக்கு நமக்கு பாஜகவோட ஒரு ரோல் மெயின்டைன் பண்ணணும். என்ன ரோல்னால் ரொம்பவும் எதிர்க்காத, ரொம்பவும் ஆதரிக்காத ஒரு மீடியமான ரோல். அதே சமயம் நம்ம ரொம்ப நெருங்கி போகிற மாதிரி இல்லை இருந்ததுன்னா விஜய் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு பாஜகவை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஆங்கிளையும் திங்க் பண்ணுவாங்க. அந்த ஆங்கிளையும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆக்சுவலாக பரவாயில்ல சார், திமுக எந்த நிலைமையில் இந்த பார்லமெண்ட் செஷன்லாம் எதிர்கொள்ள போதுன்னு ஒரு சவால் தான். கண்டிப்பா சவால். இது வந்து கம்பி மேல நடக்கிற மாதிரியான ஒரு சமயம். நீங்க இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா பாஜகங்கிற இதுல விழுந்துருவீங்க, இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை நீங்க இழந்துருவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து பொறுத்து வந்து சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.